இப்போ இந்த வீடியோல எக்ஸசைஸ் 1.1ல 6th ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஓகேவா? என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஏக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, பிக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, சிக்கு வேல்யூஸ் கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு இந்த இது வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஏவோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம ஏ வேல்யூஸ் எழுதணும். ஸோ ஏவோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ, டபிள்யூனா ஹோல் நம்பர். ஓகேவா? எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ, டபிள்யூனா ஹோல் நம்பர். தென் எக்ஸ் வந்து லெஸ் தென் 2 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோல் நம்பர்னா என்னன்னா நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 0, நம்பர் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும் ஹோல் நம்பர். ஸோ அப்போ 0 and 1 லெஸ் தென் 2 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 1ஓட ஸ்டாப் பண்ணிக்கணும். இது வந்து ஏ வேல்யூ. நெக்ஸ்ட் பி வேல்யூ என்னன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என் சொல்லியிருக்காங்க. என் என்னதுன்னா நேச்சுரல் நம்பர். ஓகேவா? ஸோ நேச்சுரல் நம்பர்னா என்னன்னா ஸ்டார்ட்ஸ் வித் 1, நம்பர்ல 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதான் வந்து நேச்சுரல் நம்பர். ஓகேவா? ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்க கண்டிஷன்னா எக்ஸ் லெஸ் தென் 1 and less than equal to 4. இங்க பாருங்க கீழே போட்டிருக்கு. ஸோ ஈக்குவல் டு 4. ஸோ லெஸ் தென் 1னா 2ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இங்க ஈக்குவல் டு இருந்தால் தான் 1ல இருந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இங்க ஈக்குவல் டு இல்லைனால நெக்ஸ்ட் நம்பர்ல இருந்து இன்க்ளூட் பண்ணணும். 2, 3 and 4. ஓகேவா? இங்க வந்து ஈக்குவல் டு இருக்கிறதுனால 4யும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் சிக்கு வந்து நம்மளுக்கு டைரக்டா வேல்யூஸே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் இதோட வேல்யூஸ். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க? A into B union C. ஓகேவா? இதுக்கு பேர் யூனியன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ B யூனியன் C முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். யூனியன் என்னன்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் எழுதணும். இன்டர்செக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சேம் வேல்யூஸ் எழுதணும். யூனியனுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், அதாவது நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகாம எழுதணும். ஸோ பியோட வேல்யூ என்னது? 2, 3 and 4 யூனியன். சியோட வேல்யூ 3 and 5. ஸோ எப்போவுமே எப்படி எழுதலாம் ஏ யூனியன்னா ஃபர்ஸ்ட் வந்து பியில் இருக்க எல்லா வேல்யூஸுமே எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சியில் இருக்கும் போது 3 வேல்யூ 3 அது ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். ஸோ எழுத வேண்டாம். நெக்ஸ்ட் வேல்யூ என்னது? 5. ஸோ 5 எப்போவுமே இந்த மாதிரி எழுதுங்க. நம்ம எந்த வேல்யூஸுமே மிஸ் பண்ணாமல் எழுதிடலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஓகேவா? ஸோ இப்போ கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவோட ஏ வேல்யூவை கிராஸ் பண்ணி எழுதணும். ஏ என்னது? 0, 1 கிராஸ் 2 into 2, 3, 4, and 5. இப்போ 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. Next 1, 2, 1, 3, 1, 4 and 1, 5. ஓகேவா? இதுதான் LHS வேல்யூ. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து RHS. RHS என்ன இருக்கு? A cross B union A cross C. ஸோ ஃபர்ஸ்ட் A cross B நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். A ஓட வேல்யூ என்னது? 0, 1. B ஓட வேல்யூ 2, 3, 4. ஸோ 0, 2, 0, 3 and 0, 4. நெக்ஸ்ட் 1, 2, 1, 3 and 1, 4. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A cross C. ஸோ A ஓட வேல்யூ 0, 1. C ஓட வேல்யூ 3, 5. ஸோ 0, 3, 0, 5, 1, 3 and 1, 5. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவில் இருக்க யூனியன் வேல்யூஸ் எழுதணும். ஸோ A cross B யூனியன் A cross C. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு இதோட வேல்யூஸ் எல்லாமே எழுதிக்கலாம். 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3 and 1, 4. இப்போ இதில் ரிப்பீட் ஆகாத வேல்யூஸ் எழுதிக்கலாம். 0, 3 இஸ் ஓகே. 0, 3 வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ எழுத வேண்டாம். நெக்ஸ்ட் 0, 5 இதில் இல்லை. ஸோ 0, 5 எழுதிக்கலாம். 1, 3 ஆல்ரெடி இருக்குது, நம்ம எழுத வேண்டாம். 1, 5 இல்லை. ஸோ 1, 5 எழுதிக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி எழுதணும்னா எந்த வேல்யூஸுமே நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது 2. ஓகேவா? இப்போ பாருங்க 1ஓட வேல்யூவும் 2ஓட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 we get இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு எழுதிடலாம். therefore A cross B union C equal to A cross B union
A cross C. Next video la next subdivision பார்க்கலாம்.